السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றலாக இந்த சமூகத்திற்கு நிறைய பங்களிப்புகளை செய்தவர்களாக, கொடை வள்ளல்களாக திகழும் பெரிய லெப்பப்பா நாயகம், சின்ன லெப்பப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய உருஸ் முபாரக்கை முன்னிட்டு நடைபெறக்கூடிய சன்மார்க்க தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் ஹலால் ஹராம் உணவுகளை பற்றியும் பொதுவாக ஹலால் ஹராமை பற்றியும் பேச வேண்டும் என்று நிர்வாகத்தினர் பணித்ததற்கு ஒப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையை ஹலால் ஹராம் என்ற தலைப்பின் கீழ் நான் அமைத்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், ஈமான் கொண்ட நல்லடியார்களே, உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய ஹலாலான உணவுகளிலிருந்து சாப்பிடுங்கள் என்கிறான். பிரிதொரு இடத்திலே குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இதே மாதிரி யா அய்யுஹர் ருசுலு குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா, அல்லாஹ்வின் தூதர்களாக இருக்கக்கூடிய ரசூல்மார்களே, நீங்களும் ஹலாலான உணவை சாப்பிடுங்கள், நல்ல காரியங்களை ஆற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்படி குர்ஆன் வசனங்கள் நாம் உண்ணக்கூடிய உணவை குறித்து நிறையவே பேசுகிறது. இது தொடர்பான ஹதீதுகளிலும் நிறைய செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் இதை உண்ண வேண்டும், இதை உண்ணக்கூடாது, உண்ண வேண்டிய உணவையும் கூட இப்படி உண்ண வேண்டும், உண்ண வேண்டிய உணவை வலது கையால் உண்ண வேண்டும், எதையெல்லாம் அறுத்து சாப்பிட வேண்டும், அப்படி அறுக்கும்போது எப்படி அறுக்க வேண்டும் என்ற வரையறைகளை எல்லாம் இஸ்லாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் வழங்கியிருக்கிறது. இதை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அப்படி ஒரு அற்புதமான உணவிற்கான வழிகாட்டுதலை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கிறது.
அந்த வகையிலே அல்லாஹ் இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறது எல்லாமே மனிதர்களுக்காகத்தான். தக்கலை மேன்மை மிகு மகான் பீர் முஹம்மது அப்பா ஒலியுல்லா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக, எல்லா படைப்பையும் அல்லாஹ் மனிதருக்காக படைத்தான், மனுவை படைத்தான் தனக்காக, மனிதர்களை தன்னை அறிவதற்காக படைத்தான் என்று என்று அப்பா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாம் நமக்காக என்றாலும் கூட அதில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய திருத்தூதராகிய நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வரையறைகளை நமக்கு தந்திருக்கிறாங்க. சரி, சாப்பிடக்கூடிய உணவை கூட எப்படி சாப்பிடணும்? அரை வயிறு சாப்பிடு, கால் வயிறு தண்ணிக்கு, கால் வயிறு காலியாக இருக்கணும். இப்படி எல்லா முறைகளையும் வரைகளையும் நமக்கு மார்க்கம் தந்திருக்கிறது. அந்த வகையிலே இங்கே நாம் ஹலாலான தையிபாத் என்றால் தையிபாத்துகளில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னா ஹலாலானதை நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ ஹராமை ஏன் படைத்தான் என்றால் அதற்கான வேறு விளக்கங்கள் உண்டு. அது இன்றைய தலைப்பில் உள்ளது அல்ல. எந்த ஒன்றுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அதை மாதிரி ஹலால் என்றால் ஹராம் என்று இருக்கும். ஏன் ஹலாலானதை கூட சில சமயம் ஹராம் ஆகிடும். தண்ணி குடிக்கலாம் தானே, குடிக்கலாம். சோறு சாப்பிடலாமா, சாப்பிடலாம். சர்பத்து குடிக்கலாமா, குடிக்கலாம். அரீரா குடிக்கலாமா, குடிக்கலாம். நோம்பு பிடிச்சிட்டு குடிக்கலாமா, குடிக்கக்கூடாது, ஹராம். எல்லாமே ஹலால் தான் நமக்கு, ஆனால் ஹராம் ஆக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பேசலாமா, பேசலாம். பாட்டு படிக்கலாமா, பாட்டு படிக்கலாம். சாப்பிடலாமா, சாப்பிடலாம். குடிக்கலாமா, குடிக்கலாம். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டு பாட்டு படிக்கலாமா, பாட்டு படிக்க முடியாது. பேசலாமா, பேச முடியாது. ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லலாமா, சலாம் சொல்ல முடியாது. சலாமுக்கு பதில் சொல்லலாமா, பதில் சொல்ல முடியாது. சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. அப்போ ஹலால் கூட சில சமயம் தடை செய்யப்படுகிறது. எனவே மார்க்கம் நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது. அந்த வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், நடக்கணும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இங்கே நாம் இந்த ஹலாலை குறித்த சில தரப்பட்ட அந்த ஒரு மணி நேரத்தில் சில விளக்கங்களை நாம் முன்வைக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க, ஒரு மனிதன் நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறான். ஒரு மனிதன் நீண்ட தூரம் பயணம் செய்கிறான். அப்படி பயணம் செய்து களைப்படைந்து விட்டான். அவனுடைய உடல் எல்லாம் தலைமுடியெல்லாம் புழுதியாக இருக்கிறது, தலைமுடியெல்லாம் பரட்டே ஆயிடுச்சு. அப்படி ஒரு பயணம். இந்த காலத்தில் ரொம்ப சொகுசான பயணங்கள் வந்துடுச்சு. ஆனால் இந்த காலத்தில் சொகுசான பயணமாக இருந்தாலும் கூட நீண்ட பயணமாக இருந்தால் டயர்ட் ஆகுறான் மனுஷன். ரொம்ப தூரம் போயிட்டு வந்தோம்பா, டயர்டாக இருக்குது. திருநெல்வேலிக்கிட்ட போயிட்டு வந்து டயர்டாக இருக்குங்கிறான். திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்துட்டு தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் ஒட்டகங்களில், குதிரையில், கோவேரி கழுதையில் நடந்து போவாங்க பாலைவனங்களில். சரி, எப்படியோ ஒரு நீண்ட பயணம் ஒரு மனிதன் செய்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவனுடைய உடல் முடி இவை எல்லாம் புழுதி படிந்து போய்விட்டது. அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்றால், யா ரப்பி யா ரப்பி என்று வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி துஆ செய்கிறான். ஓ மத்அமுஹு ஹராமுன் ஓ மஷ்ரபுஹு ஹராமுன் வ குதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக். அவன் வானத்தை நோக்கி யா ரப்பி யா ரப்பி யா ரப்பின்னு கையை உயர்த்தி பிரார்த்திக்கிறான். ஆனால் அவன் சாப்பிட்ற சாப்பாடு ஹராமாக இருக்கு, அவன் குடிக்கிற குடிப்பு ஹராமாக இருக்கு, அவன் ஹராமிலேயே உழலுகிறான். அவனுடைய உணவுகள் அத்தனையும் ஹராமாக இருப்பது இவனுடைய துஆக்கள் எங்கனம் அங்கீகாரம் ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறான், என்ன விளங்குகிறோம் என்றால், என்ன புரிகிறோம் என்றால்,
துஆ அங்கீகாரம் ஆகுவதற்கு, கபூல் ஆகுவதற்கு ஹலாலான ரிஸ்க் அவசியம். ஹலாலான ரிஸ்க்கு அல்லாஹ் ஆகுமாக்கிய, அல்லாஹ்வின் தூதர் ஆகுமாக்கிய ரிஸ்கை சாப்பிட்டால்தான் நம்முடைய இபாதத்துக்கள் கபூலாகும், துஆ கபூலாகும். ஒரு தடவை யா அய்யுஹன்னாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா என்ற வசனம் ஓதப்பட்டது. மக்களே, இந்த பூமியிலே எது ஹலால் தய்யிபாக இருக்கிறதோ அதில் நின்றும் சாப்பிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த நேரத்தில் சையதுனா சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று வகால யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ ஐ யஜ்அலனி முஸ்தஜாபத் தஅவதி, நாயகமே எனக்கு ஒரு துஆ செய்யுங்களேன், என்னுடைய துஆ நான் எந்த துஆ கேட்டாலும் கபூலாகணும், நான் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகணும், அதற்காக எனக்கு நீங்கள் துஆ செய்யுங்க அல்லாஹ்விடத்தில் அப்படின்னு வேண்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ அங்கீகாரமாகுவதற்கு ஒரு வழியை சொல்கிறாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா சஅத், சஅதே அதிப் மத்அமக ஃபகுன் முஸ்தஜாபத் தஅவதி, தகுன் முஸ்தஜாபத் தஅவதி, உங்களுடைய உணவை நீங்கள் ஹலாலாக்கி கொள்ளுங்கள், உங்களுடைய துஆ கபூலாகிவிடும். அப்போ உங்கள் துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் உண்ணக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய குடிப்பு என்னதான் இருக்கணும், ஹலாலாக இருக்கணும். சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்சு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இன்னல் அப்த யக்திஃபுல் லக்மத்தல் ஹராம ஃபீ ஜௌபிஹி மா யதகப்பலு மின்ஹுல் அமல் 40 யௌமன். எந்த ஒரு மனிதன் ஒரே ஒரு லுக்குமான்னு சொன்னால் ஒரு பிடி கவலம், ஒரு கவலம் சாப்பிட்றோமா இல்லையா, சோறு சாப்பிட்றோமோ அல்லது ஏதோ ஒரு பிடி சாப்பிட்றோம் கவலம், அல்லது ஒரு பிடி உணவு ஹராமான உணவை சாப்பிடுகிறானோ அவனுடைய 40 நாள் இபாதத்துகள் கபூலாகாதுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ 40 நாள், இப்போ இதுக்கு விளக்கங்களை சொல்லுவாங்க. ஒரு உணவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே கழிவாக வெளியே போகிறது இல்லை. ஒரு பகுதி கழிவாக வெளியே போகுது, ஒரு பகுதி இரத்தத்திலே கலந்து கொள்கிறது, ஊட்டச்சத்தாக அதெல்லாம் மாறுகிறது இருக்கிறது இல்லையா. சில பகுதி வியர்வையாக வெளியாகுது. அப்போ இந்த வியர்வையாக வெளியாகிறத விடுங்க, கழிவாக வெளியாகிறதையும் விடுங்க, ஊட்டச்சத்தாக மாறி இரத்தத்தோடு கலக்கிறது இல்லையா, அது முழுமையாக கலந்து இரத்தத்தோடு இரத்தமாக மாறுவதற்கு 40 நாள் ஆகுது. அறிஞர்கள் இன்னைக்கு சொல்றாங்க அப்படி 40 நாட்கள் ஆகுது. இப்போ சரதாசன் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, 40 நாள் எவன் ஒரே ஒரு கவலத்தை, ஒரே ஒரு பிடி ஹராமான உணவை சாப்பிட்டானோ அவனுடைய இபாதத்துக்கள் 40 நாள் கபூலாகாதுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அதோடு மாத்திரம் தொடர்ந்து அவங்க சொல்றாங்க, வய்யுமா அப்தின் நபத லஹ்முஹு மின் சுஹ்தின் ஃபன்னார் அவுலா பிஹி, யாருடைய உணவு அல்லது யாருடைய சதை, யாருடைய உடம்பு, நம்ம சாப்பிட்டா தானே சதை போடும். ஒரு பிள்ளைய வீட்டில் பார்க்குறோம், பிள்ளை மெலிஞ்சு போய் இருக்கு, என்ன ஒழுங்காக சாப்பிட இல்லையா அப்படி கேட்குறோமா இல்லையா, என்ன அப்போ சாப்பிட்டா தான் ஊட்டச்சத்துக்கள், உணவு, நல்ல உணவுகள் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் வளரும். சரியாக சாப்பிடாம நீங்கள் பாருங்கள், சில குக்கிராமங்களில் பசி பட்டினியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாருங்கள், ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும், வளர்ச்சி இருக்காது. காரணம் உணவு இல்லை. உணவை அல்லாஹ் தஆலா இந்த உடல் வளருவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு, நல்ல வலிமையாக இருப்பதற்கு ஆதாரமாக ஆக்கி வச்சிருக்கிறான். அப்போ அந்த உணவை நாம் சரியாக சாப்பிட இல்லைன்னு சொன்னால், சோமாலியெல்லாம் பாருங்கள், இப்போ நம்ம ஊரில் கூட யாராவது மெலிஞ்ச பிள்ளைகளை பார்த்தா இது என்ன சோமாலிய பிள்ளை மாதிரி இருக்குது சொல்கிறோமா இல்லையா, என்ன காரணம், உணவு இல்லை. அப்போ யாருடைய இறைச்சி, யாருடைய உடம்பு
ஹராமிலேயே வளர்ந்திருக்கிறதோ, நபத்த லஹ்முஹு மின் சுஹ்தின், ஹராமான உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுடைய உடல் வளர்ந்திருக்கிறது, அவனுடைய இறைச்சி வளர்ந்திருக்கிறது. அந்த உடலுக்கு பொன்னாறு அவுலாபி, தகுதியான இடம் நரகம்தான் என்கிறார்கள் நமது இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய உணவு ஹலாலான உணவாங்கிறத பார்த்து பார்த்து சாப்பிடணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு லா யுபாலி, யாரும் அதை பற்றிலாம் பொருட்படுத்துறதில்ல, அடித்து விடுறது தான். என்ன மூளை சாப்பிட்றதுனா ஒரு உணவு மட்டும் இல்லை, உணவும் நல்ல உணவாக இருக்கலாம், ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டு ஒரு முஸ்லிமால் அறுக்கப்பட்டு அந்த கறி தான். ஆனால் ஒரு ஆடு வாங்கணும்னு வைங்களேன், நம்ம ஒரு ஆடை வாங்குகிறோம், ஒரு ஆடை வாங்கி அறுத்து சாப்பிட்றோம். அல்லது ஒரு கோழியை வாங்குகிறோம், நம்ம ஒரு கோழியை போய் வாங்குகிறோன்னு வைங்க, கோழியை வாங்கி முறையாக அறுத்து எல்லாம் துப்புரவு பண்ணி கொண்டு ஆக்கி சாப்பிட்டா நல்ல சாப்பாடு தான், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கோழி வாங்குறதுக்கு பணம் கொடுத்தானே, அது ஹராமில் சம்பாதிச்சது. எப்படி ஆகும்? அது ஹராமில் சம்பாதிச்ச பணம், வட்டிகளை சம்பாதித்த பணம். இன்னைக்கு வட்டின்னு சொன்னால் பேங்கில் போடுறான் இல்லையா, பணம் போடுறான், அது நம்ம பணம் போடுறோம், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறான், அது மட்டுமா வட்டி? வட்டி ஏதோ ஒரு வகையிலேயும், கந்து வட்டி, மீட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டின்னு எத்தனையோ வகையான வட்டிகள்லாம் வந்துருச்சு. இது பழைய காலத்து பெயர்கள். இப்போ புதிய பெயர்கள்லாம் புதிய புதிய வகையில் வேறு பெயர்களில் உருமாற்றமாகி என்ன செஞ்சிருக்குது, இந்த வட்டி வருகிறது. இதில் பெரிய வேதனையான விஷயம் என்னன்னா, அது ஹராம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதையும் தாண்டி நம்ம மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஏன்னா புதிய புதிய பிஸ்னஸ் வந்துருச்சு. இப்போ நமக்கு மண்டையிலேயே அடப்படலை, அதற்காக வேண்டி நேரத்தை செலவழித்து காலத்தை செலவழித்து அது என்ன மாதிரி வியாபாரம்னு அனலைஸ் பண்ண வேண்டிய நிலைமை. அப்படி புதிய புதிய டெக்னிக்கலாக புதிய வியாபாரங்கள்லாம் உருவாகி இருக்கு. இந்த வியாபாரங்கள் பார்க்கறதுக்கு, வியாபாரம் பார்க்கறத மார்க்கம் விரும்புது. நீங்க வியாபாரம் செய்யுங்கன்னு மார்க்கம் சொல்லுது, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல் பரக்கத்து ஃபித் திஜாரா, வியாபாரத்தில் பரக்கத்து இருக்குது, அபிவிருத்தி இருக்குது, வியாபாரம் செய்யுங்கிறது. எந்த மார்க்கம் இப்படி சொல்லுதுன்னு பாருங்க. ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். ஜும்மா தொழுகை முடிஞ்சிட்டா நீங்க அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி செல்லுங்கள், வியாபாரத்துக்கு போங்கிறது. தொழுகைக்கு வாங்க, தொழுகை முடிந்த பிறகு வியாபாரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுது மார்க்கம். இப்போ என்ன அளவிற்கு வியாபாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்கிறத பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் பார்த்துருக்கிறாங்க, சஹாபிகள் வியாபாரம் பார்த்துருக்கிறாங்க, நபிமார்கள் வியாபாரம் பார்த்துருக்கிறாங்க, தொழில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வியாபாரம் என்பது எத்தனையோ வியாபாரங்கள் இருக்குது. ஆனால் இப்போ புதுசு புதுசாக பொருளே இல்லை வியாபாரம். அட இது ஒரு பொருள் இருக்குது, இது என்ன விலை? 200 200 நம்ம வாங்குகிறோம், 220 விற்கிறோம், 250 விற்கிறோம், 300 விற்கிறோம். பரவாயில்ல, நீ எவ்வளோ வியாபாரம் லாபம் வச்சு விற்றுக்க, அதில் ஒன்றும் தடை கிடையாது. இந்த வியாபாரம் செய்கிறதுல இவ்வளோதான் லாபம் வைக்கின்ற இருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாது. வியாபாரத்தில் நீ எவ்வளோ என்ன செஞ்சுக்கலாம், லாபம் வச்சு விற்றுக்கிடலாம், இது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த பொருள் இருக்கணுமா இல்லையா? ஒரு பொருளே இல்லை வியாபாரம், எப்படி அது? இல்லாத பொருளை எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? இன்னைக்கு அப்படியெல்லாம் வியாபாரங்கள் வந்திருக்கு. தங்கம் அவன் வாங்குவானா, அவன் வாங்கினானா இல்லையே தெரியல, அந்த தங்கத்தை இன்னொருத்தன் வாங்குறான், இல்லாத தங்கத்தை வாங்குறான். இது எப்படி சாத்தியம்? இது இன்னைக்கு என்ன மாதிரி எல்லாம் வியாபாரம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நிலையில் இந்த மாதிரி கதைகளை எல்லாம், நிறைய கேள்விகளை எல்லாம் மக்கள் கொண்டு வர்றாங்க. சில விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுது, சில விஷயங்களுக்கு பதில் தெரியல. நமக்கு பதில் சொல்ல தெரியலன்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயத்தை அப்போ தான் முதலாவது நம்ம கேள்வியே படுறோம். இது மண்டையில் ஏறுறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது, ரொம்ப 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 யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் என்ன செய்யணும் கேட்டால், சில பாப்பா நீங்கள் பெரிய பெரிய நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, இந்த தொழில்துறை சம்பந்தப்பட்ட ஆய்வு செய்த உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க.
அல்லது நாங்கள் கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அனுப்பிடுறோம். பதில் சொல்ல முடியல. கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் இல்லாமல் இல்லை, பதில் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியல. ஒரு டாக்டர் இருக்கிறாரு, எல்லா நோய்க்கும் மருந்து பார்ப்பாரா? இல்லை. கண்ணுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட், காதுக்குன்னு தொண்டைக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட், பல்லுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குல்ல. அப்போ பல்லு பார்க்கக்கூடிய டாக்டரை போய் கண்ணை காட்ட முடியுமா? முடியாது. இதே மாதிரி ஃபிக்குகும் அப்படி தான். எல்லா ஃபிக்குகளும் எல்லாம் தெரிஞ்சிருக்க முடியாது. தொழுகை உது சம்மந்தப்பட்டதை கேட்டால், உம்ரா ஹஜ் சம்மந்தப்பட்டதை கேட்டால், அதே மாதிரி நோன்பு ஜக்காத்து கேட்டால் நம்ம அது விளக்கங்களை என்ன செய்ய முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லுவோம். அதிலே நிறைய சந்தேகங்கள் வந்துடுது. இந்த தொழில்துறை சம்பந்தமாக புதிய புதிய வியாபாரங்கள் வந்திருக்கு. இந்த வியாபாரங்கள் மண்டைக்கு அடபடாத வியாபாரங்கள், அது தவறுன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி வியாபாரங்கள் வருது. சிலது பொருளே இல்லாமல் வருது, அது தவறுங்கிறோம். பொருள் இல்லாமல் எப்படி வியாபாரம் செய்ய முடியும்? அடிப்படையே அது பிழை. வியாபாரம் செய்ய முடியும்னா செய்கிறோமே, பிழைங்கிறோம். எப்படி செய்ய முடியும்னா செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். இல்லாத பொருளை விற்க முடியுமா? இல்லாத பொருளை விற்க முடியுமா என்ன? இது அடிப்படையே பிழை இல்லையா? ஆக அவைகள் எல்லாம் ஹராமாக ஆகிடும். இந்த மாதிரி வியாபாரங்களை ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் ரிஸ்க் தர்றது இல்லையா? அவன் ரிஸ்க் தருவான். ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த துனியாவில் எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்கிறோம், உணவை வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அது நம்முடைய பொறுப்புங்கிறான். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. யமனிலிருந்து ஒரு குழு அபு மூசல் அஷாரி ரதியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில் வர்றாங்க. ஏறக்குறைய 40 பேர் இஸ்ராத்தை ஹிஜ்ரத்து செஞ்சு மதீனா ஷரீஃபுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஒரு ஆள் 2 பேர் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல தங்க வைக்கலாம். 40 பேரா 80 பேரோ நினைக்கிறேன், எனக்கு சரியாக எண்ணிக்கை மறந்து போயிருக்கு. ஆனால் ஒரு நியாயமான ஒரு தொகை வந்துட்டாங்க. அப்போ ஒரு ஆள் 2 பேர் தான் வீட்டில் தங்க வைக்கலாம். அந்த காலத்து சஹாபிகள் வீடுகள்லாம் எப்படி இருந்தது? சின்ன சின்ன வீடுகளாக தானே இருந்தது. 40 பேரா 50 பேரா 80 பேரை கொண்டு வைக்க முடியுமா? இன்னைக்கு வைக்கலாம். கடல் மாதிரி இருக்குது வீடுகள்லாம், சும்மா கிடக்குது வீடு. நிறைய வீடுகள் என்ன செய்யுது, ஆள் இல்லாமல் சும்மா இருக்கு. பதில் சொல்லணும் அல்லாவுக்கு. அப்போ அந்த காலத்து அப்போ வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களெல்லாம் ஒரு டென்ட் போட்டு தனியாக உட்கார வச்சாங்க. அவங்களுக்கான நேரடி பார்வையில் அவங்க இருந்தாங்க. யார் இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவங்களுக்கான உணவு கொடுத்து விடுவது எல்லாமே அவங்களை கவனிக்கிற பொறுப்பு எல்லாம் யார்கிட்ட இருந்தது? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்தது. முழுமையான பொறுப்பை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. கரெக்டாக டைமுக்கு சாப்பாடெல்லாம் போயிடும். பெண்களும் இருக்கிறாங்க, பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமான உணவு போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் சாப்பாடு வரல. உதாரணமாக ஒரு 12:30 12:45 லோஹர் தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிடுவோமே. நம்ம அறிஞ்ச வரைக்கும் வளமையாக ஒரு 1:15 சாப்பாடு வந்துடும். சாப்பாடு வரல. சரி கொஞ்சம் லேட்டாக வரும். 1:30 ஆயிடுச்சு வரல, 1:45 ஆச்சு வரல, 2 ஆச்சு வரல, 2:15 2:30 எப்படி இருக்கும்? என்ன செய்வோம்? நம்ம ஒரு ஆள் விருந்து கொடுத்து விட்றேன்னு சொன்னாங்க, மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. கொடுத்து விடலை. நம்ம கொஞ்சம் எதிர்பார்ப்போம். கேட்கறதுக்கு ஹயாவாக இருக்கும். இந்த சாப்பாடு வரலன்னு கேட்க முடியாது. கேட்குற இடமா இருந்தால் கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. கேட்குற இடமா இருந்தால் உரிமையோட நல்ல பழகி இருந்தால் கேட்கலாம். என்னப்பா சாப்பாடு கொடுத்து விடுங்க வரலையான்னு கேட்கலாம். ஒருத்தர் கொடுத்து விட்றேன் ஹஸ்ரத்து அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கேட்குறதுக்கு வெக்கமாக இருக்குது. சரிம்மா என்ன சாப்பாடு? நேற்று சாப்பாடு இருக்குது. இப்போ தான் நேற்று சாப்பாடுலாம் எல்லா வீட்லேயும் இருக்க தானே செய்யுது. எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜில் சாப்பாடு இருக்குது. அந்த காலத்துலாம் சாப்பாடெலாம் வைக்க மாட்டாங்க, டக்கு டக்குன்னு எல்லாம் கொடுத்துட்றது. எங்கள் வீட்டில் சொந்தக்கார ஒரு பொம்பளை இருந்தாங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்கே பிச்சைக்கார போட்டின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா முன்னால் இருந்த மிஞ்சிய பொருள்லாம் அந்த பிச்சைக்காரர்களை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ யார் வாங்குறா? ஃப்ரிட்ஜு வாங்கிடுது. அதனால பிச்சைக்கார போட்டின்னாங்க. இப்போ அதில் சாப்பாடு இருக்குதுன்னு வைங்களேன். சரி ஏதோ மாசி எடுத்து அதை எடுத்து என்னத்தையும் டக்குன்னு மாசி அடித்து ஒரு முட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாமா இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க? எமன்லேருந்து வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன மாசியும் முட்டையும் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்வாங்க? சாப்பாடு வரல. பிள்ளைகள்லாம் பசிக்குது. 2:30 மணி ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டா அசராயிடும். இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் முக்கியமான சஹாபிகள் உட்காந்து, எல்லாம் சஹாபிகள் தானே, ஹிஜ்ரத்து வந்திருக்கக்கூடிய முஹாஜிர்கள், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பேசிட்டு சரி ஒரு ஆளை நம்ம அனுப்புவோம், எங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவோம், அவங்கக்கிட்ட அனுப்புவோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சும்மா உட்காரட்டும், ஆனால் கேட்கக்கூடாது. யாரும் சொல்ல இன்னைக்கு சாப்பாடு வரலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. போய் அங்கே உட்காந்துடணும். அடே பார்த்து நட இன்னும் யமன் பிள்ளைலாம் சாப்பாடு கொடுத்து விடலையே அப்படின்னு வருமா இல்லையா? அந்த ஒரு மரியாதைக்காக நீங்கள் என்ன செய்ய அதை நினைப்படுத்தணும். அதே சமயத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது. அப்படிங்கிற திட்டத்தோட ஒரு ஆளை என்ன செய்கிறாங்க, அனுப்பி நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் போய் அப்படி நில்லுங்க, உங்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சாப்பாடு எப்படி அனுப்பி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டாங்க. இவங்க போகிறாங்க, மஸ்ஜிதுக்குள்ளே நுழைஞ்சு தானே போகணும். ஆயிஷா நாய் வீடு அங்கே உள்ளே தான் இருக்குது, அந்த பக்கத்தில் வீடுகள் இருக்குது. அப்படி மஸ்ஜிதை கடந்து போகும்போது ஒரு ஆள் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹான்னு ஒரு ஆள் பள்ளிவாசல் உட்காந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறார். இவ காதில் விழுங்குது. இங்கே போகக்கூடிய இந்த சஹாபி காதில் விழுது. எப்படி விழுது? இந்த பூமியில் எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினத்திற்கு உணவு கொடுப்பது அல்லாஹ்வினுடைய கடமை. என் கடமைங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வின் மீது ரிஸ்க் தருவது கடமைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த சஹாபியை பாருங்க, இதை கேட்டதும் அந்த குர்ஆன் ஓதுறதை கேட்டதும் அப்போ தான் இந்த வசனங்கள் எல்லாம் புதுசாக கேட்குறாங்க. புதுசாக வந்து தானே இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே திரும்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் போய் பார்க்கல, நம்பிக்கையை பாருங்கள். போய் அங்கே போன உடனே என்னாச்சு போனீங்களா ஒன்று அப்படி என்ன கேட்பாங்களா இல்லையா, என்னாச்சு போயிட்டு வந்துட்டீங்களே டக்குன்னு வந்துட்டீங்களே, இல்லை சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, எல்லாம் ரெடி ஆகுது, சாப்பாடு ரெடி ஆகுதுங்கிறாங்க. என்ன தைரியத்தில் சொன்னாங்க? குர்ஆனின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை, அல்லாஹ்வினுடைய சொல்லின் மீது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா என்ன? தைரியமா சொல்றாங்க, அல்லாஹ் தர்றது கடமைன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வருமா இல்லையா? வரும். என்ன சொல்றாங்க? தயாராகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாம் ரெடி ஆகுது, இப்போ வந்துடும் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? ரிஸ்கை தேடுறதுக்கு வேற என்னென்ன தப்பான வழிகள்லாம் இருக்கோ, தப்பான வழிகள்லாம் சரியான வழியாக பயன்படுத்த பார்க்குறோம். இது பெரிய ஆபத்து. இல்லை இல்லை அதில் ஹராம் இல்லை, நமக்கு சொல்லுவாங்க இதில் அது ஹராம் இல்லை, இது இப்படி இது இப்படி, இந்த டாக்குமெண்ட்டை போட்டு இப்போ தந்துடுவாங்க, அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்டே இருக்கும். அப்போ எதுக்கு நம்மகிட்ட விளக்கம் கேட்குறாங்க தெரியல, அவங்களே ஹராம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன, நம்ம அவங்க சொன்னதை நம்ம சொல்கிறாங்க. நாங்கள் ஆன்சாட்ட கேட்டோம், ஹஸ்ரத்திட்ட கேட்டுட்டோம், உஸ்தாதிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி அந்த பழியை இப்போ சொல்கிறது நம்ம இருக்கிறோமா இல்லையோ, நாங்கள் கேட்டுட்டோம் அப்படின்னு. இப்போ எப்படி உணவை நாம் தேடுகிறோம்? அவங்கள பாருங்க, பசியில் இருக்குது, தனக்கு பசியில், பிள்ளைகள் பசியாக இருக்குது, பெண்கள் பசியாக இருக்கிறாங்க, நேராக வர்றாங்க, வந்த இடத்துல இந்த வசனத்தை கேட்குறாங்க. அல்லாஹ் இந்த எல்லா உயிரினங்களுக்கும் உணவை தருவது கடமை என்றதை திரும்பிட்டாங்க. வந்து சொல்றாங்க ரெடியாவது வரும் அப்படிங்கிறாங்க. அப்படியா? அப்போ சரி ரெடி ஆகிட்டு இருக்கு போல இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க? அப்படியா சரி சட்டி ஏற்றிப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் இருக்கும், 2 பேர் வந்து நிற்கிறாங்க, பெரிய பார்சலோட தூக்கு போனியோட வந்து நிற்கப்படுது. சாப்பாடு வந்துருச்சு, 2 பேர் வந்து நிற்கிறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடு. சாப்பாடை கொடுத்தா சுவைண்டா அப்படி ஒரு சுவை, ஒரு நாள் அந்த மாதிரி சுவை இல்லை, எப்பவும் சுவையாக தான் இருக்கும். இன்னைக்கு சுவை அதிகமாக இருக்கு, அவ்வளோ ருசியான உணவு, எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. அன்னைக்கு வழக்கமையை விட நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பாடு மிஞ்சி இருக்கு. இப்போ மிஞ்சின சாப்பாடு என்ன செய்யறது? நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட திருப்பி கொடுத்து விட்ருவோம். ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து விட்டு வேணா அவங்க எத்தனை ஏழைகள் வருவாங்க, அஸ்ஹாபு சுஃபா இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி மீதி இருக்குது. மீதியே நியாயமான சாப்பாடு இருக்குது. அப்போ அந்த வந்த 2 பேர் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து இதை ரசூலுல்லாஹ்ட்டே நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு கொண்டு போயாச்சு. முடிஞ்சுது. அதுக்கு பிறகு ஒரு மாலை வேளையில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி, அந்த கூட்டத்தில் உள்ள சஹாபியெல்லாம் இருக்கிறாங்க, யாரோ சொல்லுதான் இன்றைக்கி சாப்பாடு உணவு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நிறைய மிஞ்சும் போயிடுச்சு, அதை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்தோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சாப்பாடு ருசியாக இருந்ததா? ஆமாம். திருப்பி கொடுத்து விட்டீங்களா? ஆமாம். நான் இன்றைக்கி சாப்பாடே உங்களுக்கு கொடுத்து விடலையே. என்ன நாயகமே, 2 பேரும் வந்து தந்தாங்களே, நான் கொடுத்து விடலையே. சஹாபிகளை கேட்டாங்க, நீங்கள் யாராவது சாப்பாடு கொடுத்து விட்டீங்களா? இல்லை நாயகமே, யாரும் கொடுக்கல. அப்போ அவங்க சொன்னாங்க, ரிஸ்கும் மினல்லாஹ், அல்லாவின் புறத்திலிருந்து வந்த ரிஸ்க். அது என்ன நம்பிக்கை? அது நாம் யோசிக்கணும் சகோதரர்களே.
ஏதோ ஒன்றை ஹலாலாக ஆக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. இதுதான் பெரிய ஆபத்து. இன்னைக்கு உள்ள இந்த தலைப்பிலேயே முக்கிய செய்தி இதுதான். நீங்க ஹலால் ஆக்குவதற்கு முயற்சிக்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ ஒரு பயணம் நம்ம போறோம், விமானத்தில் போறோம்னு வைங்க. விமானத்தில் போறோம், ஒரு உணவு தர்றான். இந்த உணவு ஹலால் ஃபுட்டா? இப்போ எல்லாம் ஹலால் ஃபுட்டு முத்திரெல்லாம் குத்தப்படுது இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. அல்லாமல் வேற வெஜிடேரியனும் வச்சிருக்கிறான், ஒரு ஜூஸ் வச்சுக்கிறான், பழம் வச்சிருக்கிறான். இதைத்தான் சாப்பிடணுங்கிறது நமக்கு இல்லையே. நமக்கு எதாவது சாப்பிடணும், அவ்வளோதானே, பசிக்கு எதாவது சாப்பிடணும். ஆனால் நஃப்ஸ் கேட்கறது இல்லை, அது ஹலாலாக தான் இருக்கும். சாப்பிடலாமா? சாப்பிடலாம், அது ஹலால்னு நமக்கு சொல்லப்படுது. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நம்ம அடுத்ததை பார்க்கல, எல்லாம் அடுத்ததை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? கடையில் போய் நம்ம வாங்குறோமே, எந்த கடையிலையோ நம்ம அங்கே போய் நின்று அறுத்தா தர்றாங்க, தொங்க தானே விட்டிக்கிறாங்க. ஆட்டு இறைச்சியோ மாட்டு இறைச்சியோ கோழி இறைச்சியோ எல்லாம் அங்கே அறுத்து தொங்க தான் செய்யுது. நேராக அந்த இடத்துக்கு போய் நம்ம அறுத்ததை பார்க்கல, பார்த்தா நம்ம வாங்குறோம். கடையில் தானே போய் வாங்குறோம். நம்ம கல்யாண வீடுகளாக இருந்தால், வீட்டில் ஃபங்க்ஷனாக இருந்தால் கடாயை ஆட்டை கொண்டு வந்து கிடாயை கொண்டு வந்து அங்கே அறுக்கிறோம், அது நம்ம கண் முன்னால் தெரியுது. உதுகையாக கொடுக்குறோம், நம்ம கண் முன்னால் தெரியுது. நதிரு நேர்ச்சைக்காக வேண்டி வீட்டில் அடுத்த ஆட்டை அறுத்து கொடுக்குறோம், நம்ம கண் முன்னால் தெரியுது. இதெல்லாம் நமக்கு தெரியும். பெரும்பாலும் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எப்படி அந்த இறைச்சி அறுக்கப்படுது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அறுக்கப்படும், ஹலாலாக அறுக்கப்படுங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி ஒரு ஹோட்டலில், முஸ்லீம் ஹோட்டலாக இருக்குது, சாப்பிட்றோம். முஸ்லீம் ஹோட்டல் அப்படி சாப்பிட்றோமா இல்லையா? எப்படி அர்த்தம்? தெரியாது இல்லை, நம்பிக்கை தான். அப்போ உணவு அந்த ஹலால்னு சொல்லப்பட்டால் அது ஹலால் தான், அது ஹராம் இல்லை. ஷரியா நமக்கு அது சாப்பிடுவதற்கு ஷரியத்தை அனுமதிக்கிறது. ஆனால் ஒரு சந்தேகம் வருதுன்னு வைங்க, இது ஹலாலாக இருக்குமா அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க? உத்துருக்குமா ஹாக்கஃபி சதுரிக் அவு கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உன்னுடைய நெஞ்சை உறுத்துதுன்னு வைங்க, அதை விட்டுடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. உன் நெஞ்சை உறுத்துதுப்பா, இது ஹலாலா ஹராமான்னு தெரியல, இது ஹராமாக இருக்குமோ ஹலாலாக இருக்குமா சரியாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சால் விட்டுடு, வேறு சாப்பாடு. ஒரு வெஜிடேரியனை சாப்பிட்டுட்டு போ, காய்கறியை சாப்பிட்டுட்டு போ, பழத்தை சாப்பிட்டுட்டு போ, இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது என்றால் அதை நம்ம என்ன செஞ்சிடணும்? அந்த சந்தேகத்தை விட்டுடுங்கிறாங்க. அப்ப எது சந்தேகம் இல்லையோ அது சாப்பிடு. சாப்பிடுவதற்கு தடையா என்றால் தடை இல்லை. நீங்க அடிப்படையை விளங்கிக்கிடணும். அடிப்படையில் எல்லாம் ஹராம் ஹலால், அடிப்படையில் எல்லாம் ஹலால் தான். ஆனால் எது ஹராம் என்று தெளிவுபடுத்தப்பட்டதோ அது ஹராம், தெளிவுபடுத்தப்படலைன்னா அது ஹலால் தான். ஆனால் அது நமக்கு உறுத்தது, வேற உணவுகள் இருக்குதுன்னு சொன்னால் அதை தேர்வு செய்யணும், விட்டுடணும், இந்த உணவை விட்டுடணும். இதுதான் நல்ல விஷயம் என்பதை நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஒரு மனுஷன் ஹலாலான ரிஸ்கை தேடுவது என்பதே இபாதத்து. ஒரு தடவை சஹாபிகள்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஒரு பலசாலியான ஒரு மனுஷன், ஒரு தோழர், ஆள் நல்ல ஆஞ்சானுபாகவாக இருக்கிறார், சும்மா அப்படி இராணுவ வீரர் மாதிரி இருக்கிறார், புஜபல்ல பராக்கிரமசாலியா அப்படி போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபிகள் சொன்னாங்க, யார் சொல்லலாம், இந்த மனுஷன் மட்டும் நம்முடைய படைகளில் சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்குமே, இவர் அவ்வளோ எப்படி இருக்கிறார் பாருங்க, பாடி ஃபில்டர் மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, பாடி பில்டர் அப்படின்லாம். இப்போ எல்லாமோ பாடி பில்ட் பண்ணுறதுக்கு அதுக்கிட்ட கடைகளை வச்சுக்கிறான், எத்தனையோ கடைகளை வச்சு அது என்னமோ அதுக்கு எல்லாமோ சொல்கிறான், இது பேர்களை வச்சுருக்கிறான். சரி, அந்த மாதிரி ஒரு சஹாபி போகிறாங்க. இவர் யுத்தக்களத்தில் கலந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்று சொன்ன போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யுத்தக்களத்திலே கலந்து அவர் அல்லாஹ் ரசூலுக்காக போரிட்டால், இந்த தீனுக்காக போரிட்டால் பெரிய சவாபு தான். ஆனால் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக உழைக்க போறாரு, வாப்பா அம்மாவுக்காக வேண்டி உழைக்கிறாரு, தனக்காக உழைக்கிறாரு, தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறார் என்றால் அந்த உழைப்பு என்பது இந்த ஜிஹாதிலே கலந்து கொள்ளும்போது என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட குறைவானது அல்லங்கிறாங்க. அந்த நன்மை இதில் கிடைக்குங்கிறாங்க.
நீ அம்மா வாப்பாவை காப்பாற்றுறதுக்கு, பிள்ளைய பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு, உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நீ உழைக்கிறாய் என்றால் அது அந்த ஜிஹாதினுடைய நன்மையை தரும் என்கிறார்கள். ஜிஹாதில் கிடைக்கக்கூடிய நன்மை என்னங்கிறத பற்றி நிறைய பேசுகிறாங்க. அதை நம்ம புரிஞ்சிருந்தால் தான் இவ்வளோ பெரிய ஆச்சரியம் நமக்கு ஏற்படும். இவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்கிறதா என்று. இன்னும் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பதற்கான ஹலாலான ரிஸ்கை தேடுவதற்காக சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் மலைக்கு மேலே ஏறுறான். மலைக்கு மேலே ஏறி அங்கே இருக்கக்கூடிய கயிறை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சில மரங்களை வெட்டி விறகுகளை சேகரித்து அதில் கயிற்றுல என்ன செய்கிறான், கட்டி அப்படி கீழே கொண்டு வர்றான். மலையிலேருந்து இறங்கி வரும், பாடாப்படுறான். என்ன கிடைக்க போது? ஒரு விறகு வெட்டி விற்றா, விறகு வெட்டி வெட்டி கொண்டு வந்தா அவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்? என்ன கிடைக்க போகுது? அவன்கிட்ட தான் நம்ம போய் பேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அவன்கிட்ட தான் நம்ம என்ன செய்வோம்? பேரம் பேசுவோம். இந்த முருங்கைக்கான்னு கூறி வருவா. முருங்கைக்காய் எவ்வளவு அப்படின்னு கேட்டான். அம்மா முருங்கைக்காய் 15 ரூபா. என்ன 15 ரூபா? அங்கே போய் 6 ரூபா 7 ரூபா தானே விற்கிது. பேசி 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 ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறது. இதே முருங்கைக்காவை நாம் போய் ஒரு மாலில் போய் வாங்குறோன்னு வைங்க. இப்போ எத்தனையோ கடைகள் வச்சுக்கிறாங்கல்ல, உள்ளே வச்சா எல்லாம் அந்த மாலில் போனால் எல்லாம் வாங்கிக்கலாம். அதே முருங்கைக்காய், அது ஏசியில் இருக்கிற முருங்கைக்காய், ஏசியில் ஃபுல்லாக ஏசியை பண்ணி வச்சுருக்கிறான். அந்த முருங்கைக்காய் என்ன விலை? 50 ரூபா. குறைச்சி கேட்பீங்களா? கேட்குறது இல்லை. அது அப்படியே வாங்கிட்டு வந்து பில்லை போயிட்டு வந்து அது கொண்டு அது ஒரு பேக்கில் அப்படி போட்டு கொண்டு வந்தால் அது ஒரு கத்தாக இருக்குது. இது மனிதனுடைய நிலை. அப்போ இந்த மலைக்கு மேலே ஏறி சென்று விறகை வெட்டி அந்த விறகை கொண்டு வந்து விற்று அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன லாபத்தை வச்சு, லாபம் இல்லை, அதை வச்சு சாப்பிட்றான் அந்த மனுஷன். இப்படி சாப்பிடுவது இருக்குதே, அது மக்கள் மன்றிலே போய் கையேந்தி கேட்பதை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ அவர் விறகை வெட்டி வெட்டுறார், காட்டில் போய் அதை புறக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு. அன்னைக்கு அவருடைய கணாயத்து சரியாக போயிடும். ஒரு 100 ரூபாய்க்கு விற்றார், 150 ரூபாய்க்கு விற்றார். சரி, இப்போ ஒருத்தர் ஒரு வீட்டில் போய் கையேந்துறார். அப்படியா இப்படியா அதுவா இதுவான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இன்னொரு வீட்டில் போனார் ஒரு 20 ரூபா, இன்னொரு வீட்டில் போனால் ஒரு 10 ரூபா, இன்னொரு வீட்டில் ஒரு 30 ரூபா 50 ரூபான்னு சொல்லி கடைசி காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன செஞ்சிட்டாரு, சரி பார்த்தா ஒரு 1000 ரூபா கிடச்சிச்சு. இவன் பாடாப்பட்டு 100 ரூபா 150 ரூபா காலையிலேருந்து மேலே போய் வெட்டி கிட்டி இழுத்துட்டு வந்து வியர்வையாக கொட்டி பாடாப்பட்டு என்ன செய்யறான், விற்று 100 ரூபா 150 ரூபா சேர்த்துருக்கிறான். அது ஹைரு இந்த மக்கள் மன்றிலே கையேந்துவதை விட என்கிறார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்பது ஹலாலாக இல்லை என்றால் நம்முடைய இபாதத்துக்கள் கபூலாகுவதில்லை, நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் வீட்டுக்குள்ளே போனேன், என் மனைவி வீட்டுக்குள்ளே போனேன், என்னுடைய படுக்கையில் 1-2 பேரிச்சம்பழம் கிடந்தது பெட்டில், அவங்களுடைய விரிப்பில். பெட்டுன்னா என்ன, நம்ம பெட்டு மாதிரிலாம் கற்பனை பண்ணக்கூடாது, விரிப்பு தான், சின்ன ஒரு விரிப்பு, பாயில் ஒரு விரிப்பு விரிச்சிக்குது. அதில் பார்த்தா 2-3 பேரிச்சம்பழம் கிடக்குது. நான் அதை எடுத்து சாப்பிடுவதற்காக அப்படி கொண்டு வந்தேன். ஒருவேளை இது சதக்காவாக இருக்குமோ அப்படின்னு கீழே போட்டேங்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அது என்னன்னு தெரியுமா தெரியாதா? ஒரு சதக்காவாக இருக்குமோ என்று நான் என்ன செய்யலை, சாப்பிட இல்லை. பசி இருந்திருக்கு, தேவை இருந்திருக்கு, வீட்டில் தான் இருக்குது, பெரிய உணவும் இல்லை, 1-2-3 பீஸுகள் கிடக்குது பேரிச்சம்பழம், அது அவங்களோட இடத்துல தான் கிடக்குது, சாப்பிட்றதுல என்ன இருக்குது? நமக்கு படித்து தர்றாங்க, நமக்கு அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அது சதக்காவா அல்லது அவர்களுக்குள்ள உணவாங்கிறது அவங்களுக்கு தெரியும். மாறாக உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் விட்டுடுங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. எல்லாமே அற்புதமான வழிகாட்டுதல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ இன்னொன்னையும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னல் ஹபீத லா யம்ஹுல் ஹபீத. இப்போ ஒருத்தன் என்ன செய்கிறான், சம்பாதிக்கிறான், தப்பான வழியில் சம்பாதிக்கிறான், அவன் சம்பாத்தியம் தப்பு.
அவனுடைய வியாபாரம் பிழையானது. பிழையான வழியில் சம்பாதிச்சுட்டு அதிலேருந்து சதக்கா செய்கிறான். இந்த சதக்கா அங்கீகரிக்கப்படுமா என்றால் அங்கீகரிக்கப்படாது. இந்த சதக்கா அங்கீகரிக்கப்படாது. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தன் ஒரு பழத்தை திருடுனானான், இன்னொரு பழத்தையும் திருடி இருக்கிறான், இன்னொரு பழத்தையும் திருடிக்கிறான். 3 பழம் திருடிட்டான், 3 தப்பு செஞ்சிருக்கிறான். 3 பழத்தை திருடிட்டு அந்த 3 பழத்தில் ஒரு பழத்தை தர்மம் செஞ்சிட்டான், சதக்கா செஞ்சிட்டான். இப்போ எனக்கு ப்ளஸ் தாங்கிறான். என்னடா ப்ளஸ் அப்படின்னா, ஒரு பாவம் செய்தால் ஒரு பாவத்திற்கான அளவுதான் எழுதப்படும். ஒரு நன்மை செய்தால் 10 நன்மை எழுதப்படும். 1க்கு 10. மஞ்சா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா ஒமஞ்சா அபி செய்யதி ஃபலா யுஸா இல்லாமதிலா. அப்போ ஒரு நன்மை செய்தால் குறைந்தபட்சம் 10 நன்மை எழுதப்படும். ஒரு பாவம் செய்தால் ஒரு பாவம் தான் எழுதப்படும். இவன் எத்தனை பாவம் செஞ்சிருக்கிறான்? 3 பாவம் செஞ்சிருக்கிறான். எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறான்? சதக்கா கொடுத்துருக்கிறானே. எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறான்? ஒரு நன்மை. எத்தனை நன்மை கிடைச்சிட்டு? 10 நன்மை கிடைச்சிட்டு. அப்போ 10ல் 3 கழிச்சிட்டா 7 எனக்கு நன்மை தானே அப்படிங்கிறான். கணக்கு எப்படி இருக்குது? ஒரு நன்மை சதக்காவுக்கு 1க்கு 10 நன்மை. சரி, அந்த நன்மை அவன் 10க்கிட்டானா. ஆனால் 3 தடவை செஞ்சிருக்கிறான். 10ல் 3 கழிச்சிட்டா அவனுக்கு அப்பவும் எனக்கு 7 நன்மை மிச்சம்தான் அப்படின்னு கணக்கு சொல்கிறான். இப்போ இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இது எதை மாதிரி தெரியுமா? கான கமன் எவ்வளோ அழகான உதாரணத்தை சொல்கிறான்னு பாருங்க. கான கமன் தஹர சௌபன் நஜிஸ பில் பௌலி. இவன் இந்த பாவமானதிலிருந்து சம்பாதித்து நன்மையான காரியங்களை செய்கிறானே, அவன் எந்த நன்மை செஞ்சாலும் சரி, அவன் சம்பாதிச்சது பாவமா இல்லையா? பாவமானதை சம்பாதித்து கோடி கோடியாக சம்பாதிச்சு நல்ல காரியங்களுக்கு அறக்காரியங்களுக்கு செலவிடுறான்னு வைங்க. இது எதை மாதிரின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எதை மாதிரி என்றால், இவன் ஒருவனை போன்று தஹர சௌபன் நஜிஸ, ஒரு ஆடை ரைட் ஓகே, அதில் நஜிஸு பட்டுட்டு, ஆடையில் என்ன செஞ்சுட்டு அசுத்தம் பட்டுட்டு நஜிஸு பட்டுட்டு, இந்த நஜிஸை கழுவணுமா இல்லையா? எதை கொண்டு கழுவுறான்? தண்ணியை கொண்டு கழுவணும். அவன் தண்ணியை கொண்டு கழுவல, சிறுநீரை கண்டு, சிறுநீரை நான் மூத்திரத்தை வச்சு கழுவுறான். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கமன் தஹர சௌபன் நஜிஸ பில் பவுல், சிறுநீரை கொண்டு அசுத்தம் பட்ட ஆடையை கழுவுவனை போல. சுத்தமாகுமா? சுத்தமாகாது. எப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒசௌபுன் நஜிசு லா யுத்தஹிருஹு இல்லல் மா, இந்த அசுத்தம் பட்ட ஆடையை அல்லது உடையை சுத்தப்படுத்துவது தண்ணீர் தான். தண்ணீர் தான் சுத்தப்படுத்த முடியும். வேற எதாவது சுத்தப்படுத்த முடியுமா? சர்பத்தை வச்சு சுத்தப்படுத்தலாமா? ஹரீரா வச்சு, நல்ல கஞ்சியை வச்சு ஒன்றும் முடியாது. தண்ணீரை கொண்டு தான் சுத்தப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு தம்பு பாவம் என்பது லா யுகஃபிருஹு இல்லல் ஹலால், ஹலால் தான் அதை என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்த, பாவத்தை போக்கும். பாவத்தை போக்குறதுக்கு ஹலால் தான். நீ செஞ்சதே பாவம், அதை கொண்டுக்கிட்டு நீ திரும்பி அந்த பாவத்தை கொண்டு கழுவுறியோ? ஆக பாவத்தை போக்குவது என்பது ஹலாலான உணவு தான், ஹலாலான சம்பாத்தியம் தான் என்று நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இன்னல் ஹபீத லா யம்ஹுல் ஹபீத், ஒரு அசுத்தமான ஒன்று, ஒரு பாவமான ஒன்று இன்னொரு பாவத்தை போக்காது. ஒரு பாவமான காரியம் இன்னொரு பாவமான காரியத்தை என்ன செய்யாது? போக்காது என்று அவங்க என்ன செய்கிறாங்க? குறிப்பிடுறாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு கட்டத்தில் மன் அரஃப மா யதுகுலு ஜௌஃபஹு குதிப அப்துல்லாஹி சித்தீகா, ஒரு மனிதன் தன்னுடைய வயிற்றுக்குள்ள போறது எது என்பதை தெரிந்து சாப்பிடுகிறான். அதாவது ஹலாலா ஹராமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது ஹலாலு தான், அது ஹலால் தான். மன் அரஃப மா யதுகுலு ஜௌஃபஹு,
அவனுடைய வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய உணவு ஹலால் என்பதை தெரிந்த பிறகுதான் சாப்பிட்றான். அப்படி சாப்பிடுவதாக இருந்தால் அவன் ஒரு சித்தீக்காக ஆகிறான் அப்படிங்கிறான். சித்திக்காக எழுதப்படுவான். ஹலாலை தவிர அவன் எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் சித்திக்குங்கிறான். அவுலியாக்கள்லையே மிக உயர்ந்த பதவி எதுதான்? சித்திக்கு பதவி தான். அபூபக்கர் சித்திக்னா இருக்காங்க இல்லையா? அவுலியாக்கள்லையே மிக பெரிய பதவி எது? சித்தீக்குங்களுடைய பதவி. அப்ப அதுக்கு அடிப்படை என்ன என்று கேட்டால் ஹலாலான உணவு என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சமயம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் கேட்குறாங்க, மை யஅஹுது அன்னி ஹாஉலாயில் கலிமாத் ஃபயஅமல் பிஹின்ன, என்னிடம் இருந்து இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்வது பெற்றுக்கொள்வது யார்? நான் சில விஷயம் சொல்ல போகிறேன், சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன், யாராவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு ரசூல் கேட்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபகுல்து அனா யா ரசூலல்லாஹ், நான் வாங்கிக்கிறேன் நாயகமே, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஃபஅஹத பியதி, என் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சிக்கிட்டு ஃபஅத்த ஹம்சன், 5 விஷயத்தை சொன்னாங்க. ஃபகால இத்தகில் மஹாரிம, ஹராமான உணவுகளை நீ தவிர்ந்து விடு. முதலாவது அதை தான் சொல்கிறாங்க. 5 விஷயம் சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஹராமான விஷயங்களை தவிர்ந்து விடு. தக்குன் அஅபதன் நாஸ், மக்களையே மிகப்பெரிய வணக்கசாலியாக நீ ஆகிவிட முடியும். ஒர்லா, ரெண்டாவது சொன்னாங்க, இதான் ஃபஸ்ட்டு. ஒர்லா பீமா கஸமல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு என்ன தந்தானோ அதை பொருந்திக்கும். ஹான்னு அலையாது, உனக்கு தந்ததை கொண்டு நீ பொருந்திக்கொள் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நீ பொருந்திக் கொண்டால் நீதான் மக்களிலேயே பெரிய செல்வந்தன். ஒரு செல்வந்தன் இருக்கிறான்பா, அவனுக்கு அங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது, அங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது, அங்கே சொத்து இருக்குது, அங்கே நிலம் இருக்குது, அங்கே பில்டிங் இருக்குது, அங்கே தோப்பு துறவு இருக்குது, எல்லாமே இருக்குது. பேங்க் லாக்கரில் எத்தனையோ பவுன்களை உள்ள வச்சிருக்கிறான், எத்தனையோ நாடுகளில் டெபாசிட் பண்ணியிருக்கிறான், பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறான். ஆனாலும் இன்னும் சம்பாதிக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும். சொல்லுவான் இல்லை, நான் அதை வாங்கி காட்டுறேன் பாரு, அதுக்காக வேண்டி பாடாப்படுறான். ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, ஒரு 500 கோடி ரூபா, அதை நான் வாங்கியே தீருவேன். அவன் 500 கோடி, அவன் புரிஞ்சுக்கிட்டான் இவன் எப்படியும் வாங்குறவன்கிட்ட. அவன் 500 கோடிக்கு என்ன செய்யலாம், 700 கோடிங்கிறான். அந்த நேரத்தை பிறந்து பற்றி வைக்கிறது இருக்கா இல்லையா? அவன் அதையாவது கொடுத்து வாங்கணுங்கிறதுக்கான பேயா அலைகிறான், பாடாப்படுறான், ஆட்களை பிடிக்கிறான், மந்திரியை பிடிக்கிறான், முந்திரியை பிடிக்கிறான், எதையாவது பிடிச்சி என்ன செய்யறான், வேலை நடக்குது மொத்தத்தில். அப்போ இவன் என்ன செய்கிறான், இவன் மன நிம்மதி அடையில்லை, இவன் அகனா இல்லை, இவன் செல்வந்தன் இல்லைங்கிறாங்க செல்வந்தாஜ். யார் செல்வந்தன் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு தேவை 100 ரூபா ஒரு நாளைக்கு தேவை, 200 ரூபா தேவை ஒரு குடும்பத்துக்கு வச்சுக்கோங்களேன், அல்லது 300 ரூபா தேவை வச்சுக்கணும், ஒரு 300 ரூபா தேவை. தினமும் 300 ரூபா உனக்கு கிடைக்குது, அல்லது ஒரு 350 ரூபா கிடைக்குது, அல்லது ஒரு நாளைக்கு 275 ரூபா கிடைக்குது, அல்லது ஒரு நாளைக்கு 350 ரூபா கிடைக்குது. அதை வச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சாப்பிட்றான், நிம்மதியாக இருக்கிறான், எந்த ஹேண்ட் அலையிறதில்ல, நிம்மதியாக தூங்குறான். இவனுக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது, அதை வாங்கணுமாடா, அதோடையே அவனுக்கு பாதி காலம் அதில் போயிடும். இவன் நிம்மதியாக தூங்குறான். இவன் தான் மக்களிலேயே செல்வந்தன் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒர்லா பீமா கஸமல்லாஹு லக்க தகுன் அக்னன் நாஸ், மக்களிலேயே நீ மிகப்பெரிய செல்வந்தன் ஆகி விடுவாய். எப்போ தெரியுமா? அல்லாஹ் தந்ததை நீ பொருந்திக்கிட்ட. வஹ்சின் இலா ஜாரிக்க தக்குன் முஃமினா, நீ ஒரு உண்மையான மூமினாக ஆகிறதுக்கு என்ன தெரியுமா? 3வது சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உபகாரம் செஞ்சுக்கிட்டே இரு. என்ன செய்கிறதுன்றே தெரிய முடியல சில இடங்களில். எப்படி உபகாரம் செஞ்சாலே மறுக்கக்கூடிய காலமாக ஆயிடுச்சு போகலாம். எந்த உபகாரம் தேவையில்லை, புறக்கணிக்கக்கூடிய காலமாக ஒரு வகையான மனங்கள் பிறண்டு போய் கிடக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். தாங்கள் நினைப்பதே சரி என்று நினைக்கக்கூடிய காலம். இது ஒரு பெரிய பிழை. அது அல்லாஹ் போதுமானவன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹ்சின் இலா ஜாரிக், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ என்ன செய், உபகாரம் செய்.
நல்லதை செய்து கொண்டே இரு. தக்குன் மூமினா, நீ என்ன செய்யலாம்? ஒரு உண்மையான மூமினாக வாழ முடியும். வஹிப்பலின் நாசி மா துஹிப்புலி நஃப்ஸிக், உனக்கு என்ன பிரியமோ அதை மற்றவங்களுக்கும் பிரியப்படு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், தப்பாக நீங்கள் நினச்சிக்கிடக்கூடாது. நாமெல்லாம் அப்படி ஆகிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அல்லாஹ் நம்மை அப்படி ஆக்கி வைப்பானாக. இப்போ நம்ம ஒரு சாப்பிட்றோம், ஒரு கல்யாண வீட்டில் சாப்பாடு, ரெண்டு பேர், நானும் ஒருத்தரும், சகன் சாப்பாடு தானே, ரெண்டு பேரும் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒரு பெரிய ஈரல் வந்துருச்சு. நம்ம விளங்குறதுக்காக சொல்கிறோம், ஒரு பெரிய துண்டு ஈரல் வந்துருச்சு. அவர் தட்டும்போது அந்த ஈரல் நடுவில் கிடக்குது. அங்கே போவோமா அங்கே போவோமான்னு தெரியாது. சில பேர் என்ன செய்வாங்க, ஈரலை எடுத்து ரெண்டாக பிளந்து வச்சுக்க, ஆளுக்கு பாதியாக போட்டுருவாங்க. சில பேர் எடுத்து என்ன செஞ்சுக்கிடுவான், அடுத்தால ஈரல் நீங்களே சாப்பிட்ருங்க அப்படின்னு கொடுப்பான். சில பேர் சோத்துக்குள்ளேயே மறைச்சி வச்சுருவான். அது மறைக்க வேண்டிய இடத்துல மறைஞ்சிருது. அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், அஹிப்பலின் நாசி மா துஹிப்புலி நஃப்ஸிக், உனக்கு நீ என்ன விரும்புறியோ அதை விரும்புங்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய நல்ல உதாரணம் இல்லை தான், ஆனால் நம்ம புரியறதுக்கு இது வசதியாக இருக்குது. புரிவதற்கு இந்த சின்ன விஷயம் இதில் ஒரு பெரிய மேட்ரா? அட, ஈரலை திங்கலைன்னா உயிர் போயிருமா அல்லது ஈரக்குள்ள கரிஞ்சு போயிருமா? சாதாரண விஷயம். நஃப்ஸ் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லி காட்ட வருகிறேன். அதை தின்றணும், அந்த நஃப்ஸ் அப்படி பேயாவது. அந்த நல்லதை நாம் எடுத்துக்கொள்ளணும், ருசிகரமானதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு மனசு வருதா இல்லையா? இயல்பானதை சொல்கிறேன், நடைமுறையில் உள்ளதை சொல்கிறேன். இதை மாற்றி அமைக்கணும். அப்போ உனக்கு நீ என்ன விரும்புகிறாயோ அதை மக்களுக்கு நீ விரும்பு. தக்குன் முஸ்லீமா, நீ ஒரு உண்மையான முஸ்லீமாக ஆக முடியும். அதற்கு அடுத்து சொல்கிறாங்க, ஒலா துக்குதிரு லிஹ்க, நீ சிரிக்கலாம், சிரிப்பை அதிகப்படுத்தாதே. ஹா ஹா ஹான்னு கட்டன்னு சிரிச்சுட்டு கிடக்காத. வீடுகளில் ஒரே கும்மாளம், கூத்து கும்மாளமாக கிடக்குமா இல்லையா? அந்த மாதிரி செய்யாதேங்கிறாங்க. ஃபைன்ன கதரத்து லஹ்கி துமீத்துல் கல்ப, நீ அதிகமாக சிரிக்க ஆரம்பித்தால் உன்னுடைய கல்பை அது மௌத்தாக்கி விடும். அந்த கல்பு மரணித்து போயிடும், நல்லதை நினைச்சே பார்க்காது. 5 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 5 விஷயத்தில் முதலாவது என்ன சொல்கிறார்கள் என்றால், ஹராமான உணவை நீ தவிர்ந்து விடு. அப்படி நீ தவிர்ந்து விட்டால் நீ தான் பெரிய ஆபிது. 1000 வணக்கம் பள்ளிவாசலில் தொழுதாலும் கிடையாது. 6 ஃபர்த தொழுகிறார், சுன்னத்தை தொழுகிறார், கரெக்டாக என்ன செய்ய இருக்கிறார், ஹராம சாப்பிட்றது இல்லை. தஹஜ்ஜுதை தொழுகிறாரு, லுஹாவை தொழுகிறாரு, இஷ்ராக தொழுகிறாரு, தஸ்பீஹாத்தை தொழுகிறாரு, அவ்வளவு ஜமாத்தில் நிற்கிறாரு, ஹராமான வியாபாரத்தை பார்க்குறாரு. எப்படி இவர் யார்? இவர் மார்க்கம் அப்படியா சொல்லுது? எனவே நீ ஹலாலை பேணு, ஹராமை விட்டுங்கிறாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ வகையான பொருட்கள் போதையில் நம்ம பிள்ளைகள்லாம் நிறைய போகிற இடங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஊர்களில் நம்ம இளைஞர்கள்லாம் இந்த போதைக்கு அடிமையாகிட்டு இருக்கிறாங்க, கஞ்சாவுக்கு அடிமையாகிறாங்க. அட, கஞ்சாவும் ஒரு பொருள் தான், ஹராமான உணவு இல்லையா? அது எவ்வளோ பெரிய ஆபத்தானது. பாவங்களிலேயே தலைமையான பாவம் மது அருந்துவது தான். எவ்வளோ கொடிய விஷயம் அது. நம்முடைய இளைஞர்கள் அதை நோக்கி பயணிக்கிறாங்க. அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக. அருமையான பெருமக்களே, எனவே இந்த போதையான பொருட்களை சாப்பிடக்கூடாது, அசுத்தமான பொருட்களை சாப்பிடக்கூடாது. ஒரு பொருள் அசுத்தமாக இருக்குது, சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது, கழுவி சாப்பிடலாம். ஒரு பழம் கீழே விழுந்துருச்சு, ஒரு நஜீஸில் விழுந்துட்டுன்னு வைங்களேன், அந்த பழமே நஜீஸ் ஆகிடுமா? இல்லை, அதுக்கு பேர் முத்தநஜீஸ், நஜீஸ் பட்டது. அதை கழுவி சாப்பிடலாமா? சாப்பிடணும், கழுவி சாப்பிடணும். அதை நஜீஸில் விழுந்துட்டு சாப்பிட மாட்டேன், சரி உங்கள் காக்கா சட்டையில் எச்ச போட்டுட்டு கழுத்தி வீசிடுவியோ, தூக்கி குப்பையில் போட்டுருவா? இல்லையா, கழுவி போட தானே செய்யணும். அப்போ நஜீஸ் பட்டதை கழுவி போடணும். அதே மாதிரி நஜீஸ் பட்டதை கழுவி சாப்பிடலாம், நஜீஸோட சாப்பிடக்கூடாது. அசுத்தமானதை சாப்பிடாதே, ஹராமானதை சாப்பிடாதே, அடுத்தவர்களுடைய பொருளை சாப்பிடாதே. அடுத்தவருடைய பொருள்கள்லாம் எப்படிலாம் இருக்குது? பாகப்பிரிவினை என்று வந்தால் அதை முறையாக பாகப்பிரிவினை செஞ்சு கொடுத்துடணும். யார் யாருக்கு என்ன கிடைக்கணும் கொடுத்துடணும். நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், இந்த பாருங்கள், இந்த பாகப்பிரிவினுடைய விஷயம் இருக்கு, அது அல்லாஹ் அப்படி தெளிவாக சொல்லிட்டான். நிறைய விஷயங்களை நீங்கள் பாருங்கள்,
அல்லாஹ் தொழுவுங்கன்னு சொல்கிறான். எப்படி தொழுவணும்னு சொன்னானா? அது யார் சொல்லி தந்தா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு வைங்கன்னு சொன்னான். எப்படி நோன்பு வைக்கணும்னு அல்லாஹ் சொன்னானா? இல்லை, ரசூல் சொல்லி தந்தாங்க. ஜக்காத் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரசூல் சொன்னாங்க. ஹஜ்ஜு செய்யுங்கிற அல்லாஹ் எப்படி ஹஜ்ஜு செய்யணுங்கிறது யார் சொல்லி தந்தா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஆனால் இந்த பாக பிரிவினை மட்டும் அல்லாவே தெளிவுபடுத்தினான். இவங்களுக்கு எவ்வளோ, இவங்களுக்கு எவ்வளோ, இவங்களுக்கு எவ்வளோ, எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினான். பாக பிரிவினை சரியா நீங்கள் நடந்துக்கங்க அப்படின்ட்டு. ஹால் ஹயாத்தில் எதை நடந்திருக்கும்? பாக பிரிவினைங்கிறது எப்போ வர்றது? மௌத்துக்கு பிறகு தான். அதை சரியாக என்ன செஞ்சிடணும்? பிரித்து கொடுத்துடணும். நான் எங்கள் வாப்பாவை கவனித்தேன், ஹாஸ்பிட்டலில் செலவச்சேன், அதெல்லாம் அந்த கணக்கில் அங்கே வராது. வருமா? பாக பிரிவினையில் வராது. நீ உங்கள் வாப்பாவுக்கு செய்கிறது, உங்கள் உமாவுக்கு செய்கிறது கடமை. அதை செஞ்ச நீ கடமைக்கு ஏன் கூலியை கேட்குறாப்பா? நீ கேட்கலாமா? அவர் வந்து பார்த்தாரா எங்கள் வாப்பாவை? எங்கள் காக்கா வரவே இல்லையே, வாப்பாட முகத்திலேயே முடிக்க இல்லையே, ஜனாசாவுக்கே வரலையே. அதெல்லாம் பேச முடியாது. அதெல்லாம் பேசுறதுக்கு நோ ரைட்ஸ். அது அல்லாமல் நான் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன், அதனால் அவருக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீ சாப்பிட்றது ஹராம் என்கிறது மார்க்கம். ஆகிரத்து நமக்கு. எனவே இந்த விஷயத்தில் ஹலாலான ரிஸ்க் இல்லைன்னா அது பெரிய ஆபத்தாக ஆகிடும். ஒரு சஹாபி தன்னுடைய அடிமையை ஒரு ஊருக்கு வியாபாரத்துக்கு அனுப்புகிறாங்க. அவங்களுடைய பணியாளோ அடிமையோ இஸ்ஃபஹான்ங்கிற ஊருக்கு அனுப்புகிறாங்க. ஒரு நாடு 4000 திர்ஹம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அன்றைய காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க. அந்த அடிமைகளை வேலை வாங்குவாங்க, பிஸ்னஸ் அவங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்களையே பிஸ்னஸ் பண்ணி விற்றுருவாங்க. இதெல்லாம் இருந்து அந்த ஒரு காலம். அப்போ 4000 திர்ஹம் கொடுத்து அனுப்புகிறாங்க. 4000 திர்ஹத்தை கொண்டு போனவர் போயிட்டார், வியாபாரம் தொழில் செய்கிறதுக்காக போயிட்டார். தகவல் வருது, அவர் மௌத்தாயிட்டார் அப்படின்னு தகவல் வருது. இப்போ இந்த சஹாபி உடனே என்ன செய்கிறாங்க? அங்கே போகிறாங்க. அந்த இடத்துக்கு தகவல் கிடச்சி அவங்க போகிறாங்க. தகவல்னா இந்த காலம் மாதிரி உடனே தகவல் கிடைக்காது இல்லை, யாராவது வந்து சொன்னால் தான் உண்டு. அங்கே போயிருப்பாங்க, வியாபாரத்தை போன திரும்பி உங்கள் ஆள் மௌத்தாயிட்டார் அப்படின்னோடனே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவங்க எங்கே தங்கியிருந்தாங்க இல்லை விசாரித்து அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அவருடைய பொருள் அங்கே இருக்குது. அவங்க நம்பிக்கையானவங்க போல் அவங்க அந்த பொருளெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்களோட பொருளெல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. காசையும் கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. காசு எவ்வளவு? 4000 திர்ஹம். அவங்க கொண்டு வந்து ஒப்படைக்கிறது 24,000 திர்ஹம் கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ண தானே அனுப்பினாங்க. 24 நம்ம என்ன செய்வோம்? வாங்கிட்டு வந்துடுமா இல்லையா? அவங்க சஹாபி. நான் 4000 தான் கொடுத்து அனுப்புனேன், வியாபாரம் பண்ண தான் அனுப்புனேன். இவர் எப்படி வியாபாரம் பண்ணார்? 24,000 சேர்த்து வச்சிருக்கிறாரு, 24,000 திர்ஹம் சேர்த்து வச்சிருக்கிறாரு. எப்படி இப்போன்னு சொன்னால் அந்த நம்முடைய கணக்குக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் அன்றைய கணக்கில் நம்ம ஒரு பார்த்தா உதாரணமாக 24,000 திர்ஹம்னா 4 லட்சம் திர்ஹம் வைங்களேன். 4 லட்சம் நம்ம காசுக்கு உதாரணத்துக்கு 24 லட்சம் இருக்குது. இது எப்படி வந்தது? எல்லாம் விசாரித்தா அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? அந்த 4000 வட்டிக்கு விட்டுருக்கிறார். காசை வட்டிக்கு விட்டு 24,000 ஆகிருக்கு. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு யாரெல்லாம் நீங்கள் வட்டி கொடுத்து காசு கொடுத்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன காசு கொடுத்தீங்களோ நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த 4000 மட்டும்தான் என்னுடையது. அவர் வியாபாரம் பார்த்துருந்தா அதனுடைய லாபத்தை நான் எடுப்பேன். அவர் வியாபாரம் பார்த்த மாதிரி தெரியல, அதனால் இந்த 4000 நான் எடுத்துக்கிறேன். இந்த 20,000 ஹுது நீங்கள் யார் பார்த்து எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். என்ன அளவுக்கு அவங்கெல்லாம் பேணி இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு பேணுதலாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க பயப்பட்டாங்க, ரொம்ப பயம் இருந்தது. ஹராமான உணவு உள்ள போயிட்டா 40 நாள் இபாதத்து கபூல் ஆகிறது இல்லை. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவருடைய துஆ அங்கீகாரம் ஆகிறது இல்லை. அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாணித்தான். ஒரு பிரயாணியினுடைய துஆ சீக்கிரமாக அங்கீகாரமான ஹதீஸ் இருக்கு. ஒரு பிரயாணியினுடைய துஆ சீக்கிரமாக அங்கீகாரமாக இருக்குது. அவன் பிரயாணம் போகிறான், நீண்ட பிரயாணம் போய் அழுத்து போயிட்டு அவனுடைய உடம்பெல்லாம் அழுத்து போயிடுச்சு. அவனுடைய ஆடையெல்லாம் புழுதி அடைந்து போனதற்கு பிறகும் கூட யாரப்பி என்ற கையை வைத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய துவா எங்கடா கபூலாகும்? பண்ணா எங்கிருந்து கபூலாகும்? ஏன் அவன் திங்கிறதுலாம் ஹராமாக இருக்குதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பிட்ற குடிக்கிற உணவு உடை இதெல்லாம் ஹராமாக இருந்தால் அவனுடைய துவா கபூல் ஆகாது என்று
நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு சஹாபி மாலிகுல் அஷ்ஜா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என் மக அவுஃபை காணல. அவுஃப் இப்னு மாலிகுல் அஷ்ஜாய் மகனை கொஞ்ச நாள் காணையில் எங்கே போயிட்டாருன்னு தெரியல நாயகமே அப்படின்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி நீங்களும் உங்கள் மனைவியும், அதாவது அந்த அவுஃபுடைய வாப்பா அம்மா 2 பேரும் நீங்கள் என்ன செய்யுங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம், இதை ஓதிக்கிட்டே வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹைரத் தருவான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ வாப்பா அம்மாவும் ஓதிக்கிட்டே வர்றாங்க. பிள்ளைய காணமே, மகனை காணோம். மகனை சின்ன பிள்ளை இல்லை, ஒரு இளைஞர் தான், ஆளை காணா போயிடுச்சு. அவங்களுக்கு புள்ள தானே, எப்படி இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க புள்ள தானே. அப்போ அந்த ஓதிக்கிட்டே வந்தாங்க. ஓதிக்கிட்டே வந்த அந்த காலகட்டத்தில் மகன் வந்துட்டான். மகனார் வந்துட்டார். வந்தால் பரவாயில்ல, ஒரு பெரிய ஒட்டக கூட்டத்தோடு வர்றார், ஒட்டகத்தோடு வர்றார். அப்போ அவங்க கேட்டாங்க, வாப்பா நீ வந்து சரி, இது என்ன ஒரு பெரிய ஒட்டகத்தையே கூட்டிகிட்டு வந்து இருக்கிறீ என்ன அப்படின்ட்டு. அப்போ வாப்பா, என்ன எதிரிகள் பிடிச்சிட்டு போயிட்டானோ, எதிரிகள் என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏதாவது வியாபார தொழிலாக போயிருப்பாங்க, எதிரிகள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சி காட்டில் கட்டி வச்சுட்டானோ. நான் ஒரு வகையாக தப்பிச்சுட்டு வந்துட்டேன். தப்பி விட்டு வரும்போது இந்த காட்டில் இந்த ஒட்டகங்கள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. இது எல்லாம் எனக்கு பின்னாலேயே வந்துருச்சு. நான் ஒன்று இதை சம்பாதிக்கலாம் இல்லை. இந்த காட்டில் நின்ற ஒட்டங்கள் அத்தனையும் ஒரு பெரிய கூட்டம், பரகதா அது பாட்டில் உங்களுக்கு பின்னாலேயே சலாம் சொல்லிட்டு வர்ற மாதிரி, பைத்து சொல்லிட்டு வர்ற மாதிரி வந்து நிற்குது. நான் உனக்கு வரல, நான் வாப்பா அதை கூட்டிகிட்டு வந்தது. அப்போ நீ கூட்டிகிட்டு வரல, அதுவாக வந்ததுன்னா நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம அப்படி பார்த்தாங்களா? இல்லை, நேர ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. யார் ரசூலுல்லாஹ், இப்படி நீங்கள் சொல்லி தந்தீங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் ஓத சொன்னீங்க, அதை நாங்கள் ஓதனோம். மகனார் வந்துட்டார். வந்ததோட மாத்திரம் வந்தால் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். புள்ள வந்த சந்தோஷத்தை விட இந்த ஒட்டகம் வந்திருக்க, இது என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்படி அச்சம் இருந்தது. இப்படி போய் கேட்டபோது சொன்னாங்க, அது உங்களுக்கு அல்லாஹ் தந்தது, அது உங்களுக்குள்ளதான்ட்டான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ நாம் இதில் உணர வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணலை. அது ஹலாலா ஹராமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, தேடி பார்க்குறாங்க. ஹராம் என்றால் அதை தூக்கி வீசிடுறாங்க. அப்படிப்பட்டவர்களாக அதை ஒவ்வொரு உணவையும் பார்த்து பார்த்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க சஹாபிகள். அதுதான் ஒரு மனிதனுடைய அமல் அங்கீகரிக்கப்படுவதற்கும் அவனுடைய துவா கபூலாகுவதற்குமான வழியாக இருக்கிறது என்பதை நம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, இதில் இந்த வட்டியில் 3 வகையான வட்டியை மார்க்கம் சொல்லும். இந்த வட்டியில் சாப்பிட்றோமில்ல, அந்த வட்டி பொருளை சாப்பிட்றாங்கல்ல, இது வந்து 3 வகையான வட்டின்னு சொல்லுவாங்க. ரிபல் கர்லு, ரிபன் நசி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வட்டிக்குன்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கவனமாக கவனிக்கணும். இப்போ ஒரு வீட்டில் நம்ம ஒரு ஆளுக்கு, இப்போ இது பெரும்பாலும் இல்லை, முந்தைய காலங்கள்லாம் இருந்தது. திடீர்னு அரிசி இல்லைம்பாங்க வீட்டில். அரிசி இல்லை அம்மா, இன்றைக்கி திடீர்னு அரிசி இல்லாமல் போயிட்டு நாங்கள் நினைக்கல, பானையில் அரிசி இருக்குன்னு நினச்சோம். இப்போ அந்த இதெல்லாம் பெரும்பாலும் இல்லை. முன்னால் பார்க்கலாம், பக்கத்து வீட்டிலலாம் ஒரு கிலோ அரிசி தாங்களேன், நாளைக்கு நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு அவங்ககிட்டேருந்து என்ன செய்வாங்க, அரிசியை வாங்குவாங்க. வாங்கிட்டு அடுத்த நாள் அரிசியை வாங்கி கொடுத்துருவாங்க. இதில் பாருங்கள், அந்த மார்க்கம் என்ன அழகாக பேசுது அப்படின்னு. அவங்க என்ன அரிசியை நமக்கு தந்தாங்களோ அந்த அரிசியை கொடுக்கணும். அதை விட மட்டமான அரிசியை கொடுக்கக்கூடாது. என்ன அதுக்கு தகுதியான அரிசியை தான் நம்ம என்ன செய்யணும், அவங்க தந்த அரிசியை மாதிரி கொடுக்கணும், மட்ட அரிசியை கொடுக்கக்கூடாது. ஒரு தங்கத்துக்கு நல்ல ஒரு தங்கத்தை தந்தாங்கன்னா அதில் மட்டும் எத்தனை கேரட்டு, அந்த கேரட்டு 18 கேரட்டு 22 24 கேரட்லாம் இருக்கா இல்லையா? நல்ல தங்கம், இது போன தங்கம்லாம் இருக்கு. அப்போ அதை மாதிரி அந்த தங்கத்தை நம்ம திருப்பி கொடுக்கும் போதும், இப்போ நாங்கள் நீங்கள் 1 பவுன் தந்தீங்க, நானும் 1 பவுன் தந்துட்டேன். அப்படியா? 1 பவுனுக்கு 1 பவுனு தான். அவன் தந்தது 24 கேரட்டு, நீ கொடுக்குறது 28 கேரட்டாக இருந்தால் அது ஹலாம், அது ஹராம் ஆகிடும், அது வட்டிங்கிறாங்க. நீ அதில் கூடுதலாக பயன்பெற்றது அது வட்டியாக ஆகிவிடும்.
எனவே இதையெல்லாம் நமக்கு தெளிவாக மார்க்கம் சொல்லியிருக்கு. நம்முடைய மார்க்கம் அவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கு. எனவே ஒரு மனிதனினுடைய இபாதத் கபூலாகுவதற்கும் துஆ கபூலாகுவதற்கும் அடிப்படையாக அமைவது எது என்றால் ஹலாலான ரிஸ்க்கு. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீ அத்திப், உன்னுடைய உணவை நீ ஹலாலாக ஆக்கிக்கிட்டா உன்னுடைய துஆ அங்கீகாரமாகும் என்று நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையிலே இந்த தலைப்பின் கீழ் இங்கே 1 மணி நேரம் இந்த உரையை நிகழ்த்த சொன்னார்கள். ஒரு சுருக்கமாக இந்த உரையை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். நம்முடைய உணவை ஹலாலாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதற்கான தேடுதலும் ஹலாலான அடிப்படையிலே அமைந்திருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து நம்முடைய உணவுகளை ஹலாலான உணவாக அல்லாஹ் ஆக்கி தந்து, ஹராமை விட்டும் ஹராமான உணவுகளை விட்டும் ஹராமான செயல்களை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து உண்மையான மூமின்களாக முத்தகீன்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. நம்முடைய பாவ பிழைகளை மன்னிப்பானாக. நம்முடைய குறைகளை மறைப்பானாக. அவனுடைய கருணையான மழையை அல்லாஹ் தஆலா தந்தருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இங்கே அடங்கியிருக்கக்கூடிய நாதாக்களாகிய பெரியலப்பா நாயகம் சின்னலப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலாவுடைய பொருட்டால் நம்முடைய இந்த மஜ்லிஸையும் நம்முடைய துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.